உன் சேர்மானம் சரியில்லை. ஏய் உள்ள போறியா ஸ்டேஷன் போறியா? உங்க அப்பன் ஜாமீன்லாம் எடுக்க வர மாட்டான். ஆமா வேண்டாம், அந்த சேர்மானத்தை எல்லாம் தூர விடு, அந்த சேர்மானத்தை தூர விடு. கல்வி முட்டுல கத்தாழ முட்டுக்குள்ள போய் குத்த வைக்கிறதெல்லாம் தூர விடு. அந்த போக்கு வேண்டாம், அந்த செய்கை வேண்டாம். தாய்க்கு பிள்ளையாக பிள்ளைக்கு தாயாக இருந்து வாயா. உனக்கு நல்ல புத்தி நல்ல சிந்தனையை கொடுத்து அம்மா பத்தாகாளி உன்னை நல்லபடியா காற்று வருவாயா. பிள்ளைகளுக்கு நோய் நொடி இல்லாம நீ சாமி வீட்டுல பிறந்தவன், அதாவது சுடல தேவாதியுடைய வாசல்ல பிறந்த மகன். அந்த வம்சத்தை நம்ம காக்கணுமையா, கவலைப்படாதையா. உன் கிரக பலத்தெல்லாம் மாத்தி கொடுக்க எப்பா பிள்ளையா அவன்கிட்ட ஒப்படைக்கப்பா. நான் கிரகத்தை மாத்தி கொடுக்க என்னையால சித்த சுழிக்காதினா. நான் சித்த சுழின்னு எனக்கு பேர் உண்டு, மோகினி எனக்கு இன்னொரு பேர் உண்டு. காளியம்மா பிசாசா போவேன் காட்டுக்குள்ள. ஆனா அம்மா காளிதான் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, பிசாசு வருது அப்படிம்பாங்க. நான் அந்த கொல்லி பிசாசோட சேர்ந்தவாங்க மடவாங்காளி. இந்த மடவாங்காளி உனக்கு நான் அவனை பிள்ளையா கொடுக்க, உன்கிட்ட ஒப்படைக்க, நீ ஒரு தொழிலுக்குள்ள கூட்டு போய் அவனை விடு. அவன் கிரகத்தை மாத்தி கொடுக்க. நீ என்னன்னு கேட்டனா சுஷமிடிக்கப்பட்ட ரூபத்துல அவனுக்கு வைவன செய்வனும் இல்ல, எதுவுமே கிடையாது. ஈனத்தோட அனுக்காக தான் நான் மாத்தி கொடுக்க, நீ கவலைப்படாதையா. காளியம்மா அந்த மடவாங்காளி வாசம் இல்ல. ஆடி மாசம் எனக்கு முதல் வெள்ளி காப்பு கட்டி 2ஆம் வெள்ளி திருவிழா நடக்குமையா கேட்டையா. இவனுக்கு அதாவது இந்த வாசல்ல உள்ளதாடு வடிவு கிடையாது, எல்லா மக்களும் ஒரே இடத்தான் குளம் கட்டுவாங்க. இவனுக்கு பால் குடம் எடுக்கன்னு சொல்லி நீ நேர்ந்து நினைச்சுப்போ. ஊரெல்லாம் சுத்தா தெரு சுத்தி தான் கோயில் 21 சமுதாயமே சம்பந்தப்பட்ட கோயில் வார மக்கள் எல்லாமே செய்வாங்க. ஒரு பால் குடம் எடுக்கிறேன்னு சொல்லி நேர்ந்து போ. பால் குடம்ங்கிறது எதுக்கு தெரியுமாயா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பால் குடங்க அவன் கர்மா, அவன் கர்மா காளியுடைய சிரசுல விழுவுது. அப்ப அவன் செமந்துதான் வாரான். அவன் கர்மத்தை எல்லாமே நீ செமந்து அவன் சுத்தி அம்மாவுடைய சன்னதியில் அவன் உச்சி தலையில ஆங்காத காளியுடைய வாசல்ல ஊத்தும் போது அவன் கொண்ட கர்மங்களெல்லாம் நிவர்த்தி ஆகும். இவ்வளவுதான் பிரச்சனை. பால்குடம் எடுக்குதுன்னு நேர்ந்து நினைச்சு அம்மாட்ட ஒப்பிச்சு என் பிள்ளைய எல்லாம் மாத்தி கொடுத்து எனக்கு இப்ப செய்யப்பட்ட தொழிலையும் மாத்தி கொடுத்து நீ மனநீதி சந்தோஷத்தை கொடுமா. உன் வாசல்ல அந்த ஆடி மாசத்துல உன் கட்டாயம் செய்தவன் நேர்ந்து நினைச்சுப்போ. இந்த சிஷ்யம் கிடைத்தது மாகாளி மாத்தி வாரு. அண்ணன் வேணா நீக்கிவா, உன்ன வேணா நீக்கிவா, அவன் அங்களை நீக்கிவா. சிஷ்யம் கிடைத்தவளை எகலாண்ட நாயகி அம்மனாயி காளி முடகத்தா உன் பிள்ளைகள் வந்துருச்சு. காளி மா